வெல்கம் பேக் டு ஆல் கேகே பிரதர் ஃபார்ம் கருங்க. நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் வந்து ஜுவல் ஃபிஷ் வந்து திரும்பவும் வந்து எடுத்திருக்கோம். இந்த ஃபிஷ்ஷை பார்க்கறது தான் செம்ம அழகு. ஆனால் இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறப்ப சும்மா தொட்டியில் போட்டுட்டு போயிடலாம் மட்டும் நினச்சிடாதீங்க. வாங்க இந்த மீனோட முழு டீட்டெயிலையும் சிம்பிளாக பார்க்கலாம். ஜுவல் ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் நம்ம எடுத்ததோ ரெட் ஜுவல். இந்த ரெட் ஜுவலில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரெட்டாகவும் இருக்கும், ப்ளூ கலர் புள்ளி புள்ளியாக இருக்கும். இதோடைய ஹைலைட்டே இதோடைய கலர் மட்டும்தான். லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும்போது அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் பெருசானது இது ஒரு டெரிட்டோரியல் ஃபிஷ்ஷு. பெருசானதும் இது எங்கள் ஏரியா, இங்கே நான் தான் ராஜான்னு சொல்லும். இந்த கம்யூனிட்டி டேங்க்லலாம் நம்மளால் வந்து வளர்க்கவே முடியாது. அப்படியே நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில சிச்சுலேட் வெரைட்டிஸ் கூட என்ன சேர்த்து விடலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கு நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். குகை மாதிரி இல்லாட்டி நம்ம பாட்டு, கல், ட்ரிஃப்ட் வுட்டு, நிறைய ஹைடிங் ஸ்பாட்டு கொடுத்தா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப வந்து நேச்சராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷுக்கு தண்ணியே ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நார்மல் ஃபுட்டை போடுறத விட கொஞ்சம் குவாலிட்டியான பெல்லட்டு, மைக்ரோ பெல்லட்டு இல்லாட்டி சிச்சுலட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெல்லட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷோடைய கலரும் நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷு க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஓவர் ஃபீடிங் மட்டும் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபிஷ்ஷுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஃபிஷ்ஷுக்குமே வந்து ஓவர் ஃபீடிங் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த ஃபிஷ் வந்து யார் வந்து இதை வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க இந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்க்கலாம். புதுசாக வந்து ஃபிஷ்ஷுக்கு ஹாபியில் வர்றவங்க இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து முட்டையிட்டு கொஞ்சம் பெருகும். ஆனால் வந்து குட்டியை வந்து சூப்பராக வந்து கேர் பண்ணி பார்த்துக்கும். இதோடைய வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரீடிங் வீடியோ, இதில் குட்டி எடுத்ததெல்லாம் அந்த வீடியோ போய்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டீட்டெயில் புரியும். இந்த ஃபிஷ்ஷை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு, அழகுக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் குணத்தில் இவன் கொஞ்சம் கெத்து தான். மொத்தத்தில் பார்த்தா ரெட் ஜுவல் ஃபிஷ்ஷு ஒரு அழகான ஆக்டிவாக இருக்கிற சிச்சுலேட் வெரைட்டிஸ் தான். இதுக்கு சரியான டேங்க்கு, நல்ல தண்ணி, நல்ல ஃபுட்டு, இதோடைய டேங்க் மேட்டு, அதாவது இதுக்கு ப்ரீடிங் பேர்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ரெட் ஜுவல்னு போடுங்க. இன்னும் அக்வாரியம் ஃபிஷ்ஷு, பிளான்ட்டு, ப்ரீடிங்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோடைய கேர் வீடியோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.